சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேர்களே, இன்றைக்கு திமுகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறதா? கூட்டணி முடிவுகள் எப்படி அமைந்திருக்கிறது? நாம் ஒரு தமிழகம் முழுவதும் பல்வேறு கருத்து கணிப்புகளும் மக்களின் மன ஓட்டங்களையும் புரிந்து கொள்ளும் இந்த செய்தி சொல்லும் உண்மைத்தன்மை என்ன? ஒரு செய்தியாளனுக்கு எந்த நேரத்திலும் ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடாது. அதாவது சமமின்மையான ஒரு பார்வை எந்த நிலையிலும் எந்த ஒரு பகுப்பாய்விலும் அவனுக்கு இருக்கக்கூடாது. திமுகவின் மீது ஏராளமான விமர்சனங்கள் பொது ஊடகங்களிலும் மக்களின் பால் இருக்கிறது. இந்த 5 வருஷ ஆட்சியில திமுக எதை சாதித்தது, எதை சாதிக்கவில்லை? இந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நாங்க 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோம், 5000 ரூபாய் மக்களுக்காக ஒரே பேமெண்ட்ல கொடுத்துருக்கோம், 2000 ரூபாய் பிளஸ் சுற்றுலா, அதே மாதிரி கல்வி உதவித்தொகையாக 1000 ரூபாய், சிற்றுண்டி, நான் முதல்வன், மகளிர் சுய உதவிக்குழு, இப்படியெல்லாம் அவங்க எக்ஸெட்ரா அடுக்கி கொண்டே செல்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் அவர்களின் மீது வைக்கிற குறை, கடந்த 5 வருஷத்தில் சட்ட ஒழுங்கு என்னானது, தொடர்கிற பாலியல் பலாத்கார அத்துமீறல்கள் என்னானது, ஊழல்கள் கனிம வள கொள்ளைகள் என்னானது, 505 வாக்குறுதிகளில் திமுக தலைமை கொடுத்தது என்னானது என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டாலும் தேர்தல் பார்வையில் திமுக எத்தனை சதவீத வாக்குகளை எடுக்க போகிறது என்பதை நாம் நன்குணர வேண்டும். அதற்கான ஒரு பகுப்பாய்வை செய்ய வேண்டும். அப்ப இந்த குறைகள் அனைத்தும் எதிர்க்கட்சிகள் வைக்கிற குறைக்கு அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி பொதுமக்களின் பார்வையில் ஒரு 5 விழுக்காடை நாம் வைத்துக் கொள்வோம். சரி, திமுகவுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன? பிளஸ் பாயிண்ட் கூட்டணி, மைனஸ் இது மாதிரி நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள், லோக்கல் திமுக பிரமுகர்களுடைய நடவடிக்கை, இதையும் சேர்த்துக்கிடலாம். அத்துமீறல், நிர்வாக திறமையின்மை, ஊழல், லஞ்ச லாவண்யம், இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம் ஒரு 5%. அவர்கள் எதிர்பார்க்கிற லாபம் மற்றது. கொடுத்த 5000, மாதம் 1000 உரிமை தொகை, இலவச பஸ் பாஸ், சிற்றுண்டி, நான் முதல்வன், 1000 ரூபாய் சுய உதவிக்குழு, இதெல்லாம் அவங்க அடுக்கிட்டே இருக்கிறாங்க. முதற்கண் திமுகவின் வலிமையான கூட்டணிக்கு எத்தனை சதவீத மார்க்கை போட முடியும்? இந்த 30% திமுகவிலே ஒரு 5% நாம் இங்கே குறைக்கலாம், அல்லது 30% வாக்குகளை திமுக வைத்திருக்கிறது. திமுகவினுடைய பிரதான கூட்டணியான காங்கிரஸ் கூட்டணி இணைந்தால் அது ஒரு 4%, 34%. அதை தவிர்த்து இடதுசாரிகள் ஒரு 2%, 36 விழுக்காடு. அதை தவிர்த்து திருமாவளவன் ஒரு 3%, 36, 39%. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், 39%. அதை தவிர்த்து தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மையம் 2 பேரும் இணைந்தே ஒரு 5% கண்டிப்பாக வரும். 39, 5, 43, 44% வாக்குகளை அவர்கள் பெற்றாலும் இதற்கு பிளஸ் பாயிண்டாக சிந்தாமலும் சிதறாமலும் சில வாக்குகள் 5 முதல் 10% மேல் 15% வாக்குகளில் குறைந்தபட்சம் அவர்களுக்கு இதில் கிடைக்கிறது பிளஸ் பாயிண்ட். பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எதிரான முஸ்லிம் கிறிஸ்தவ வாக்கு, இது அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட். இந்த பூஸ்டை இழக்கிறது அதிமுக. ஆக 44% இந்த எக்ஸ்ட்ரா பூஸ்ட் நம்ம போடலாம். அதையும் வேணான்னு வச்சுக்கோ, இந்த 4% நாம கழிச்சிடலாம். அரசுக்கு எதிராக
மைனாரிட்டியுடைய ஓட்டு பூஸ்டையும் சேர்க்காம, இந்த 4% சேர்க்காம எல்லாற்றையும் தள்ளுபடி செய்து பார்த்தாலும் குறைந்தபட்சம் 40 விழுக்காடு வாக்குகளை யார் பெற்றுடுவா? திமுக கண்டிப்பா பெறும். அதுல எந்த டவுட்ஸும் இல்லை. குறைந்தபட்சம் தான் சொல்றது. இதுல திமுகவுக்கு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமி, பாஜக 2 பேருமே ரொம்ப பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிட்டாங்க. எடப்பாடியை ஒரு தலைவனாகவே தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள எவனும் தயாரா இல்லை. பாரதிய ஜனதாவுடைய மதவாதத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பாரதிய ஜனதா மதவாதத்தில் 3 வாக்குகள் பிரிகிறது. ஒன்று முஸ்லிம் வாக்குகள், இது முழுமையாக 95% மேல் திமுகவுக்கு தான் விழும். கிறிஸ்தவ வாக்கல்ல கத்தோலிக்கர்களை தவிர்த்து கிறிஸ்தவ நாடார் வாக்குகள், சிஎஸ்ஐ வாக்குகள், அது இங்கே தான் உள்ள போகுது. அதுலேயும் டவுட் இல்லை, குறித்து வச்சுக்கிடுங்க. எல்லாம் நான் களத்தில் போய் பார்த்து வந்தது. 3ஆவதாக தேவேந்திர குல வேளாளர்களில் இருக்கும் 50 விழுக்காடு கிறிஸ்தவ மதமாறிய கிறிஸ்தவர்கள், இது அங்கதான் உள்ள போகுது. அடுத்து எப்போதும் இல்லாத தொல் திருமாவளவன் தமிழக வரலாற்றில் ஒட்டுமொத்த பறையர்குடி சமூகத்தை தனக்கானதாக ஆக்கி மாற்றி வைத்திருக்கிறார். திருச்சியில், தமிழ்நாடு முழுவதும். அது அவருக்கு பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட், பெரிய பிளஸ் பாயிண்ட். காங்கிரஸ் எப்படி மோதினாலும் கடைசியில் இங்கே தான் வந்து சேரும். அதையும் சேர்த்தான் சொல்றேன். இப்ப மைனாரிட்டி ஓட்டு, ஒருமைப்படுத்தப்பட்ட தலித் வாக்குகள், அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி, இதை எல்லாம் சேர்த்து 44% மேல் இருந்தாலும் அதையெல்லாம் கழித்து மைனாரிட்டி ஓட்டுகளுடைய கேதர்ஸ் அக்யூமுலேஸ் எல்லாம் கழித்து பார்த்தாலும் 40% திமுகவுக்கு லட்டா கிடைக்கும். மக்கள் நீதி மையத்தையும் மற்றும் தேமுதிகவையும் சேர்த்து. நான் சொல்ற கணக்கு குறைந்தபட்சம் குறிச்சு வச்சுக்கிடுங்க. குறைந்தபட்சம் ஒரு செப்பாலஜா 40 வருஷம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். என்னுடைய கருத்து நீங்க ஏத்துக்கிடலாம், இல்லது தள்ளிடலாம். அடுத்து ஒரு கூட்டணி இருக்குல்ல, அதிமுக. பழனிசாமிக்கு எவ்வளவு ஓட்டு? பழனிசாமிக்கு ஒரு 18%, அதுக்கு மேல இல்லை. பிஜேபிக்கு ஒரு 5லிருந்து ஒரு 6, 18, 5, 24% வச்சுக்கிடுவோம், 6. பாமக ஒரு 3, அப்போ 27, அமமுக ஒரு 3, 29. இது அல்லாமல் இந்த ஜான் பாண்டியன், முதலியார் கட்சி, பாரிவேந்தர் ஐயா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 2%. 31% அதுக்கு மேல அவங்களுக்கு இல்லை. 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் குறைந்தபட்சம் 10 விழுக்காடு. குறைந்தபட்சம் 10 விழுக்காடு. மைனாரிட்டி ஓட்டு அவங்க பெறப்போறதே இல்லை. இடதுசாரிகள் ஓட்டு அவங்க பெறப்போறதே இல்லை. யார் ஓட்டையும் அவங்களுக்கு கிடைக்காது. அதிமுகவில் திருமதி சசிகலா அவர்கள் வரும் 24ஆம் தேதி ஒரு புதிய முழக்கத்தை எடுக்க போகிறார். அவர் என்ன அறிவிக்க போகிறார் என்பதை தெரிவித்த பிறகுதான் அதை நாம் சேர்ப்போம். இந்த அறிவிப்பில் கிளீன் பவுல்டாக போறார் எடப்பாடி பழனிசாமி. அமமுகவினுடைய வாக்குகள் முழுமையாக துடைத்தெறியப்படுகிறது, அனிஹிலேட். அப்படி என்றால் அந்த 3%, 2% கிடைக்காது. யாருக்கு? பழனிசாமிக்கு. பழனிசாமிக்கு 1%, 2% தெரியாம வாக்கு போட்ட தென் தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் யாரும் அதுக்கும் வாக்கு போட போறதில்லை. அப்போ கழுதை தேர்ந்து கட்டெரும்பாய் 28, 30% கண்டெயின் செய்யப்பட போகிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு இடையில நடிகர் விஜயை ஒரு அளவீடாக வைத்திருக்கிறேன். அந்த விஜய் பறிக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவிலும் இருக்கும், திமுகவிலும் இருக்கும், நாம் தமிழர் கட்சியிலும் இருக்க போகிறது. இது செய்கூலி சேதாரம் என்பதை போன்று எவ்வளவு கரம்ப போகிறார், அதிமுகவிலிருந்து எவ்வளவு கரம்புவார், திமுகவிலிருந்து எவ்வளவு கரம்புவார், நாம் தமிழரிலிருந்து எவ்வளவு கரம்புவார், இல்லது ஏனைய பாமக இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் உதிரி கட்சிகளிலிருந்து எவ்வளவு கரம்ப போகிறார்களோ அந்த கரம்புதல் ஒரு டிப்ரிசியேஷன், அதாவது செய்கூலி சேதாரத்தை நீங்கள் மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அப்ப எல்லா கட்சிகளுக்கும் 2% அவர்களுக்கு கழிந்தால் அது 42 இருந்த திமுக 40 இருந்த திமுக 38, 29, 30% இருந்த அதிமுக 27, 28. அப்படி எப்படி பார்த்தாலும்
திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் 10 விழுக்காடு வித்தியாசம் வரும். 40% தான் நான் போட்டிருக்கேன் திமுகவுக்கு. 5% மேல் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை கழிச்சிட்டேன். 44லேருந்து 5, அதுலேருந்து ஒரு 2-3% கழிச்சிருங்க. 33%, 37% திமுகவுக்கு. அப்போ அதிமுக அவர்கள் 29, அதிலிருந்து கழிச்சா ஒரு 26, 27. எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சுற்றி சுற்றி தலைவலிச்சு பார்த்தாலும் 10% வித்தியாசம் இருக்கிறது. ஆனா இதுல மார்க் போட முடியாத நிலை நடிகர் தாவேகா. அவர் எவ்வளவு சதவீதத்தை பிடிக்க போறார்? அவர் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற மாட்டார். ஆனா இதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுதான் அப்படிதான் உண்மை. விஜயகாந்தை விட அவர் ஒரு பெரிய ஆளுமை அல்ல. இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுதான் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஹேசியத்தையும் கணிப்பையும். அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த செய்தியில இன்னும் பல ஆதாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன். ஏன்னா தேமுதிக நேற்று சேர்ந்த பிறகு, மக்கள் நீதி மையம் சேர்ந்த பிறகு காங்கிரஸ் சேரும் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு சேர்த்திருக்கிறேன். ஒருவேளை காங்கிரஸ் போனால் காங்கிரஸுக்குத்தான் நட்டம் ஏற்படுமே தவிர திமுகவுக்கு அது நஷ்டம் ஏற்படாது. காங்கிரஸ் ஒன்றும் வெற்றி பெறாமல் போகலாம். தேமுதிக சேர்ந்தது, அவர்களுக்கு பிரதிநிதிகள் கிடைப்பார்கள். நேற்றே சொல்லிட்டேன், அவர்கள் பையன் உள்ளே சென்று விடுவார். இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டுடைய கருத்து கணிப்பு இதுவாகத்தான் இருக்கிறது. யதார்த்தமும் ஏற்றம் இறக்கம் இல்லாத உண்மை பார்வையாக அடுத்த செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. Super Sarvana Stores.